திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பு அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் கூத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்பெருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இந்த 4ஆம் திருமுறையிலே பொது என்னும் தலைப்பிலே நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். பொய்கை சூழ் பூம்புகலூர் புனித மலர்த்தாள் வணங்கி. 4ஆம் திருமுறை அப்பர் பெருமான். பூம்புகலூர் புனித மலர்த்தாள் வணங்கி நையும் மனப்பறிவினோடு நாள்தோறும் திருமுன்றிலே கைகலந்த திருத்தொண்டு செய்து தொண்டு உழவேறப்பணி பெருங்காதலுடன் வைகும் நாளில் எண்ணிறந்த வண்டமிழ் மாலைகள் சாத்தினார் அப்பர் பெருமான். அவற்றிலே ஒன்று நேர்பட அறைகூவும் இந்த திருப்பதிகம். இந்த பதிகத்தினுடைய ஈட்டிலே ராவணனை பற்றிய குறிப்பு எதுவுமே இல்லை. சிவன் எனும் ஓசை அல்லது அறையா என்று தொடங்குகிறது இந்த பதிகம். பண்ணே சிவன் எனும் ஓசை. இல்லை, 3வது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். தேய்பொடி வெள்ளை பூசி அதன் மேல் ஓர் திங்கள் திலகம் பதித்த நுதலர் காய்கதிர் வேலை நீலம் ஒளி மாமிடற்றரு கரிகாடரு காலோர் கழலர் வேயுடன் ஆடும் தோழி அவள் விம்ம வெய்ய மழு வீசி வேழபுரி போர்த்த இவரொடு மாறும் இவள் காணும் மாறு இதுதானும் இவர்க்கு ஒரு இயல்பே. நுட்பமான நுண்ணியே வெந்நீர் பூசி திங்கள் போன்றே வடிவுடைய திலகத்தை இட்ட நெற்றியை உடையவர் நம்பெருமான். சூரியன் தோன்றுகின்ற கீழ்கடலில் நீல ஒளி பொருந்திய கழுத்தினர் சுடுகாட்டிலே உறைபவர். காலிலே ஒற்றைக்கடல் அணிபவர். மூங்கில் போன்ற தோள்களை உடைய பார்வதியே நடுங்குமாறு கொடியே மழுப்படையை வீசி யானையை கொன்று அதன் தோலை போர்த்தியவர். இவர் கூத்தினை நிகழ்த்துவதும் அதனை பார்வதி காணுமாறு செய்வதும் இவருக்கு இயல்பு. கூத்தை ஆட வேண்டியது இவர். அதை பார்வதி நல்லா பார்த்து மகிழ்ச்சி அடையணும்.
எப்போதுமே கணவன் செயல் மனைவிக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தேய்பொடி அப்படின்னு சொன்ன நுண்துகள்கள், வெள்ளை பொடி, வெந்நீர் பொடி பூசி என்றார்கள். பிறை நுதல்னா பிறை நுதல் வண்ணம் திங்கள் திலகம் பதித்த புறநானூரில் சொல்லுது. நுதல் என்றால் இந்த இடத்துல சொன்னி திங்கள் போலும் வடிவுடைய திலகம் பதித்த நெற்றியர், திங்களை போன்ற வடிவம், அப்படிப்பட்ட நெற்றியர். பொடி பூசியதன் மேல் என்பதற்கு இயல்பாக பொருள் வைக்கணும். காய்கதிர் வேலை, காய்கதிர் வெஞ்சுடர், ஞாயிறு தோன்றுகின்ற கீழ்கடல், மாமிடற்றர் என்ற திருநீலகண்டர்னு பொருளுங்க. கரிகாடர், கரிந்தே காற்றிலே ஆடுபவர். ஒரு கழல் அணிந்த வலக்காலினர், ஒரு கழல் அணிந்த வலக்காலினர். மூங்கிலனுடைய இரு கணுக்கு இடையினர். தோழியவள் விண்மே என்று போர்த்து. வெய்ய மழு, மழுவினுடைய வெண்மை. இவர் ஆடும் ஆறும் இவள் காணும் ஆறும், இவர் ஆடுகின்ற வழியும் அவள் காணுகின்ற வழியையும், இதுதான் இவருக்கு ஒரு இயல்பு என்று சொல்லுகிறார். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இந்த 4ஆம் திருமுறையிலே இந்த கைத்தல சேவை நான் சொல்கிறேன், உழவார பணியையும் செய்து இந்த பதிகம் முழுமையும் பாடி மிக மகிழ்வாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். காவாய் கனகச் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா